ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான காலை வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு இன்ப நாளாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற ஆண்டோடைய வார்த்தை ஆதியாகமம் 16:13 என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்பதுதான் அதனுடைய பொருள். எல்ரோஹீம், என கருமையானவர்களே, நீர் என்னை காண்கிற தேவன் என்பதுதான் நம்ம நிறைய தடவை பிரசங்கத்தில் எக்ஸ்போஸ் பண்ணுவதை பார்க்கணும். ஆனால் 2 வார்த்தைகள் இருக்கிறது. கர்த்தர் நம்மை பார்க்கிறார், பார்க்கிற தேவனை நான் கண்டு கொண்டேன். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்க்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். நம்முடைய நடச்சல்கள், நம்முடைய உபத்திரவங்கள், நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். ஒருவேளை நம்ம மறைஞ்சிருந்தா கூட கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. இல்லை, யோசித்து பாருங்க, எல்லாத்தையும் வெளியரங்கமாக்கிறாரு. அன்னைக்கு எலிசா கேட்டான்ல, கேசியை பார்த்தியப்பா, நாகமான சந்திச்சு வாரியே, கிஃப்ட் எப்படி இருந்துச்சுது கண்டார், எல்லாம் கிளியரை பார்த்தார். அத்தி மரத்து மேலே ஒளிஞ்சு கழி உத்து பார்த்துக்கிட்டு இருந்த சகை கீழே இறங்குவா, ஏன் அப்படி உத்து பார்த்துக்கிட்டு இருக்க, கீழே இறங்குவான்னு சொல்லி அவனுக்கு கீழே இறக்கவில்லையா? நம்மை காண்கிற தேவன். ஆண்டவர் சொல்கிறார், என் உபத்திரவத்தை, என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்து அப்படியே கூக்குரலை அறிந்திருக்கிறேன்னு சொல்லி அழகாக சொல்கிறார் அல்லவா? யாத்திரா 3 என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்தேன். அப்போ அந்த தேவன் நம்மை காண்கிறார், எல்லா விதங்களிலும் நம்மை பார்க்கிறார். நம்முடைய வழிகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய நெருக்கங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறார். பார்த்தனால்தான் இவ்வளவு வாழ்க்கையில் கொஞ்சம் ஸ்மூத்தாக ஓடுது. திடீர்னு சில காரியங்கள் ஆண்டவர் நமக்கு செய்கிறான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க, அதுக்கு ஒரு காரியம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு ஒரு எல்லா விதமான காரியத்தின் அதிசயங்களையும் காண முடிகிறது. பாருங்களேன், இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்க முடியாது, அடைந்திருக்க முடியாது. சில நேரங்களில் கர்த்தர் எல்லாவற்றையும் காண போகிறது. இதான் நடக்க போகுது என் வாழ்க்கையில், இப்படிதான் நடக்க போகுது. நமக்கு ஆச்சரியமா இருக்குல்ல? சில நேரத்தில் பெரிய ஒரு மழை வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கூடயே கொண்டு போகலை. நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போட்டோன்னே அங்கே பயங்கர மழை பெஞ்சோடனே ஒதுங்க ஒரு இடம் கிடைச்சிடல. தெரியும், இவ்வளோ அற்புதமாக அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறோம், அதிசயமாக சொல்லியிருக்கிறோம். ஆண்டவனை பார்த்தார். சமத்தில் ஒரு சகோதரன் சொன்னார், அவருடைய வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, வியாதி வரப்போகிறது. வியாதி வருவதற்கு முன்பதாக ஒரு குறிப்பிட்ட நபர் இதை உங்கள் செலவுக்கு வச்சுக்கிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. அவர் நினைச்சார், சரி இதை வச்சு இப்படி பண்ணலாம். அடுத்த நடந்து என்ன, சரியா அவங்களுடைய மனைவி பலவீனமாகிறாள். கொடுத்த காசுகள் எல்லாம் அப்படி செலவழிந்து போகிறது. காரணம், கர்த்தர் அறிவார், நமக்கு தெரியாது. ஆனால் நம்மை காண்கிற தேவனை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? அதான் அன்னைக்கு சகையு தன்னை காண்கிற தேவனை இன்னார் என்று அவன் கண்டிருந்தான், வகைப்படுத்தி இருந்தான். சகைவே, சீக்கிரமா இணங்கி வா, நான் வீட்டில் தங்க வேண்டும் என்ற உடனே அவரை கண்டுகொண்டான். ஆண்டவராக, ரட்சிக்கிறவராக அவரை கண்டுகொண்டு, ஆண்டவரே, என் வீட்டுக்கு நீங்கள் வாரீங்களே, நான் எவ்வளவே தகுதியுடையவன் அல்ல, இப்போ யார்ட்டையா அநியாயமாக வாங்கியிருந்தேன்னா என் வீடு சுத்திகரிக்கணும், நான் அத்தனையாய் திருப்பி கொடுக்கிறேன் என்றார். இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. கண்டவரை அவன் கண்டுகொண்டான். இன்னைக்கு கண்டவர் உன் வாழ்க்கையில கண்டுகொள்ளப்பட்டவராக இருக்கிறாரா? உன்னை காண்கிற தேவன் கண்டுகொள்ளப்பட்ட தேவனாக இருக்கிறாரா? அது ரொம்ப முக்கியம். அன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில தான் நடந்துச்சுது. பார்த்து மாத்திரம் இல்லை, கண்டவரை நான் கண்டேன், அந்த தண்ணி நீற்றண்டையிலே கண்டு பெயரிடுகிறார் எல்ரோஹி என்று. நீ கண்டு இருக்கிறாயா? நீ கர்த்தர் காலையில் உன்னோடு பேசுகிறார், நீ கண்டு இருக்கிறாயா? அந்த தேவன் யாருன்னு தெரியுமா? அன்னைக்கு சமாரியா ஸ்திரீ பேசுனது போல நிறைய பிரசங்கம் பண்ணலாம். இயேசு சொன்னார், உன்னோடு பேசுவது யார் என்று நீ அறிந்திருந்தால் அவரிடத்தில் கேட்டிருப்பாய். அறியலை, அறியாமலே பேசிக்கிட்டு தான். அறிஞ்ச உடனே குடத்தை வச்சுட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டான். அப்போ நின்று பாவியாக என் மேல் கருவியாருன்னு சொல்லியிருக்கலாம்ல, ஓடிட்டான் ஒரே ஓட்டம். நிறைய பேருக்கு அதங்க பிரச்சனை. ஆண்டவரை பார்த்தானா நிற்க முடியாதுங்க. என்ன தம்பி, எப்படி இருக்க, என்னென்ன தப்பு பண்ணுறான்னா ஓடிடணுமே, அதனால்தான் நான் ஓடிட்டேன்றீங்க. உங்களை கண்டவர் காண்கிறவராக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரா? பிரைஸ் தி லார்ட்.
பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்களை அழைத்த தேவனை, உங்களை கண்ட தேவனை நீங்கள் யார் என்று அறியப்படுத்த வேண்டும். ஒரு அந்நிய தேசத்தான், ஒரு புறஜாதியான், ஆண்டவர் அறியாதவன். ஆண்டவர் சொன்ன, நான் உன் வீட்டுக்கு வர்றேனார். இல்லை, என் வீட்டுக்கு வர்றேன், நீங்கள் பார்த்தேன் இல்லை, ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான். என்ன அழகாக 110 அடிக்கிறான் பாருங்க. அவருடைய வல்லமை எவ்வளோ அழகாக கண்டிருக்கிறான் பாருங்க. பார்த்தோன்னு சொன்ன, இது முடியும், மாற முடியும். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் எத்தனை தடவை உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செஞ்சுருக்கேன், என்னைக்காவது என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்கியாப்பா? என்னைக்காவது கேட்டிருக்கியா? எத்தனையோ பக்தர்கள் உலகத்தில் இருந்தாங்க, ஆனால் மோசே ஒருத்தனு தான் ஆண்டவர் உங்களுடைய முகத்தை எனக்கு காண்பின்னா. இன்னைக்கு கர்த்தர் காலையில் கேட்குறாரு, அவரை கொஞ்சம் பார்க்க ஆசைப்படு. உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் மாறும், நெருக்கங்கள் மாறும், வேதனைகள் மாறும். உன்னை கண்ட தேவனை நீனும் காணும் பொழுது வாழ்க்கை ஆசீர்வாதம் அமையும். அப்படிப்பட்ட இன்ப நாளாக இருக்க கர்த்தர் அருள்சிவாராக. ஆமேன், ஆமேன்.